ஹை டியர், டுடே வந்து ஜிம்னாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்துட்டு முடிச்சுட்டு போகல. ஸோ அதோட கண்டினியூட்டி தான். போனஸ் பார்ட்க்கு இது வேணுமான்னு கேட்டிருந்தேன், வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கான போனஸ் பார்ட் நான் இதில் போடுறேன். அண்ட் டைட்டில் வந்துட்டு வென் ஹீ லவ்ஸ் எ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே டியர். ஸோ ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு எப்படியோ அப்படி இப்படி அது இது பண்ணி உங்கள் 2 பேர்த்துக்கும் வெட்டிங் வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு. ஸோ கல்யாணமே ஆயிருந்திருக்கும். அதோடு வந்து முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்துட்டு வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஜிமின்கிட்ட நீங்கள் பழசு அந்த பாஸ்டெல்லாம் சொல்லாமையே மேரேஜ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு எது தெரிவிச்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் நீங்கள் எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்பீங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன இது, அப்போது நம்ம என்ன ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இருந்தவங்க, ஸோ அப்போது நம்ம வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினச்சி தப்பாக எடுத்துப்பாங்களோ, ஐயோ கடவுளே ஏன் ஒயின் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஷனுக்குள்ளே போவோம்ல. ஸோ நம்ம பண்ண ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு மாதிரி நம்ம டிப்ரெஸ்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே ஜிமின்க்கு என்ன அப்படின்னா, எப்படி வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ சாரா கூட வந்துட்டு அவர் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவளை லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாமே மைனுக்கு தெரியும். ஆனால் நம்மளை இன்னும் லவ் பண்ணிட்டே தான் இருக்கா, நமக்காக இவ்வளோ யோசிக்கிறா. பட் அவள் கூட எப்படி ஐயோ ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு எப்படி அவளோட ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுருக்காரு. கல்யாணம் பண்ணுறது என்ன பண்ணியாச்சு. பட் அவருக்கு இந்த மாதிரி சின்ன தாட்டு போல் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டை லவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ திரும்ப உங்களே கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனைக்கு இது திடீர்னு அந்த ஒவ்வொரு பொசசிவ் வந்து செலஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பல யோசனை போயிட்டுருக்குது. ஸோ உங்கள் 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் ஹாப்பி தான். பட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு மைண்டோட தான் இருக்கீங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு எல்லாத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் அது இது கொடுத்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு டே அடுத்து உன்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் உனக்கு தானே பொண்ணு பார்க்கட்டா இல்லை நீ இது பார்த்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பார்க்குற அளவுக்குலாம் தெம்பில்லப்பா. யாரையாவது நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. ஸோ அதுக்கு உங்களோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு நாங்கள் பார்க்க ரெடி தான், அவனோட அம்மா அப்பா ஏதாவது கேட்டால் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவங்க கேட்குறாங்க. அவங்க தான் ஃபாரின்ல இருக்காங்கல்ல, நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு ஒரு ஃபோனாவது பண்ணுறாங்களா, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காரு. டே இரு அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா டே கேட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நீயும் பல வருஷமாக அம்மா அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலன்னு புலம்பியே தள்ளுற. அப்படி என்ன தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு சொல்ல. நான் நிறைய டைம் கேட்டேன், நீ சொல்லவே இல்லை. இன்றைக்கி நீ சொல்லாமல் நான் விட போகிறதில்ல, எனக்கு மண்டை வெடிச்சிடும் டே அப்படின்னு சொல்லிட்டு டே காதை திருக்கி கேட்குறாங்க. ஸோ டே வந்துட்டு அதெல்லாம் பெரிய பிஸ்னஸ், எதுக்கு உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அதை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கா, அப்புறம் எங்கள் பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. டேய் சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா வந்துட்டு டே பிடிச்சி கேட்குறாங்க. ஸோ டே வந்துட்டு ஐயோ என்னது இப்படி எல்லாம் ரவுண்ட் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஜிமின் நீங்கள் 2 பேரும் அப்படியே அதை நோட் பண்ணுறீங்க. ஸோ டேவை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இவன் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு மாட்டிக்குவான். சரி ஓகே என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே 2 பேர்த்துக்கும் உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே கிட்ட போகுது. ஸோ டேவை தான் வந்துட்டு ஜிமின் அப்படி நோட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் உங்களோட அம்மா அப்பா விடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ டே வந்துட்டு ஐயோ என்னை விடுங்க, பிஸ்னஸ் சீக்ரெட்லாம் வெளில சொன்னால் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு குடும்பத்துலேருந்து நீக்கிடுவாங்க, ரேஷன் கார்டுலேருந்து பேர் எடுத்துடுவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா அங்கே நிற்கணும், என்னடா நீ ஏன் பிள்ளை தானே, நான் இங்கே சேர்த்துக்கிறேன், மரியாதையே சொல்லாமல் இன்றைக்கி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போது டே வந்துட்டு அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி ஒன்று கேள்வி கேட்குறீங்க, அது பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிம்மி நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ஸ்டேஜ் விட்டு அப்படி கீழே வரீங்க. உங்களுக்கு 2 பேருக்கு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது, என்ன தான் பேசுகிறாங்க. இப்படி வெட்டிங்கை வச்சுக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் ரிலேட்டிவெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அதை கவனிக்காமல் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையேன்னு 2 பேரும் க்யூரியாசிட்டியில் கீழே இறங்கி வரீங்க. ஸோ ஆல்ரெடி ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் ரிலேட்டிவெல்லாம் லேட்டாக வரவங்களாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. இப்போது கரெக்டாக ஜிமின் நீங்கள் 2 பேர் கிட்டே வந்து நிற்கவும் டே வந்துட்டு ஐயோ இவங்க வர வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் பக்கத்தில் நிற்கிறாரு.
அதுவா? உனக்கு தெரியுமா? இவன் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட பல வருஷமா என் அம்மா அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, கால் கூட பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாண்டி, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ஜிமினியும் கேட்குறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு, இல்லைங்க அத்தை, அவன் சொல்லியிருக்கான். ஆமாடா, என்னதான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக இவன் எனக்கே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்களும் வந்துட்டு ஆமாட்டே சொல்லு, எனக்கும் தெரிஞ்சே ஆகணும், அப்படின்னு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காரா. சரி ஓகே, இயர்லி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் வந்துட்டு ஒரு ஒரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. டே சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 crore தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. டர்ன் ஓவர் ப்ராஃபிட் மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், ஒரு 1 crore தான் வருது, சீசன் இல்லை அப்படிங்கிறாங்க. சீசன் இல்லையா? என்னடா பேசுகிற, 1 crore வர அளவுக்கு என்னடா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ப்ளீஸ், பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் எதுன்னு மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி டே சொல்லவும் ஜிமின் மாண்டலே நாங்களும் ஒன்று கொட்டி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ இப்போ தான் டே வந்துட்டு எல்லோரும் கேட்கறனாலும் சொல்கிறேன். அது வந்துட்டு ஒரு பெரிய ஃபாரஸ்ட், ஓகேவா, அந்த பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே டெய்லியும் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறாரு. டேய், என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லு, என்ன கதை சொல்கிற அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்குறாங்க. இருங்க ஆண்டி சொல்கிறேன். அந்த பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போகணும், தினம் போயிட்டு அங்கே நிறையா ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அப்படின்னா நீங்கள் ஏதாவது பேப்பருக்கு இது ரெடி பண்ணுறீங்களா, இல்லை ட்ரீஸ் இந்த வுட்டை ஒர்க்கெல்லாம் ஏதாவது பண்ணுறீங்களா நீங்கள் கேட்குறீங்க. வாயை மூடுவேன், நான் என்ன சொல்லி முடிக்கல அப்படிங்கிறாரு. சரி நீ சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் டே வந்துட்டு அங்கே நிறையா ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே புளிய மரம் அப்படிங்கிறாரு. புளிய மரமா? புளி விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இருடி, அது வந்துட்டு அங்கெல்லாம் புளிய மரம் இருக்குமா, அந்த புளிய மரத்தில் எல்லோரும் புளியெல்லாம் இருக்கும்ல, ஸோ புளியங்காயெல்லாம் பொறுக்குவாங்களா. ஸோ அது எல்லாருமே புளியங்காய் விற்கிறாங்கல்ல, ஸோ அந்த புளி கொட்டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தட்டி எடுத்துருவாங்க. ஸோ அந்த புளியங்கொட்டை இருக்குல்ல, அந்த புளியங்கொட்டை தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கும் புரியல. புளியங்கொட்டையில் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், சீசன் வரும்போது அந்த புளியங்கொட்டையெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுப்போம் வாங்கி. அதுக்கப்புறம் அது சீசனுக்கு, அதாவது நிறைய கிடைக்கிறப்போ கம்மி காசு கொடுத்து வாங்கிப்போம். அண்ட் அது ஒரு சீசனுக்கு காசு ரொம்ப அதிகமாக போகும், அந்த டைமில் வந்துட்டு விற்றுருவோம். அதாவது நாங்கள் ஸ்டாக் ஹோல்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிக்கவா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே எல்லாத்துக்கும் சிரிப்பு இருந்துச்சு. புளியங்கொட்டை வியாபாரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். எல்லாமே வியாபாரம் தானே, வியாபாரத்துக்கு இங்கிலீஷில் பிஸ்னஸ்னு அர்த்தம், ஓகேவா, பிஸ்னஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த புளியங்கொட்டை வியாபாரம், பருத்திக்கொட்டை வியாபாரம்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் செம சிரிப்பு. ஸோ இப்படி தான் அவங்களோட வெட்டிங் டே வந்துட்டு செம ஃபன்னியாக போகுது. அதுக்கப்புறம் அந்த டே ஈவினிங் ஆகுது. அந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் ரிசப்ஷன்லாம் வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் தான் கண்டக்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் எல்லோரும் இன்னும் நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அட் த சேம் டைம் ஜிமின்கே டயர்டாக இருக்குது. என்ன இது, நம்மளுக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது. அவள் மூஞ்சில் அத்தனை மாவை பீச்சிருக்காங்க, அவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கா, கொஞ்சம் கூட டயர்டாக இருக்காதா என்ன? அப்பா சாமி, என்னால் இதை போட்டு நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் பேன் போய் படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே டே தான் வந்துட்டு வராரு. டக்குன்னு கதை திறந்துருப்பாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சுத்தமாக முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துட்டு மல்லாக்க படுத்துட்டு தலை மேலே கை வச்சுட்டு படுத்துட்டு போகல. ஸோ அந்த மாதிரி படுத்துட்டு பெட்டத்தை பார்த்து ஜிமின் இதை யோசிச்சுட்டே இருக்கவும் டே கேட்குறாரு. என்ன அப்படி ஆழ்ந்த யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நியூஸே தான் கிட்ட மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து டேவை பார்த்து கேட்குறாரு. ஸோ டே வந்துட்டு, டே என்ன இப்போ கேட்க வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. இல்லை என்னும் என்ன லவ் பண்ணான்னு உனக்கு தெரியும்னு சொன்னல, அது உனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியுமா? அப்போது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ, நீ சாராக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீ மாற்றி வைனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா, அப்படி பண்ண எப்படி முடியும் அப்படின்னு சொல்லவும், முடியாதுல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இங்கே பாரு ஜிமின், நீ வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து வந்தது போனது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிளாஸ்லேயே இருப்ப. ஆனால் வந்துட்டு ஒயின் வந்ததுக்கப்புறம் தான் நீ சாப்பிடலாம் வந்த டைமுக்கு வருவ. அப்புறம் நல்லா பேச ஆரம்பித்த. நீ ஒயின் கிட்ட தான் நல்லா பேசிகிட்டு இருந்த.
ஸோ அதனால தான் நானே வந்துட்டு அவளுக்கு தேவையில்லாமல் ஒரு ஹோப் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக நீ ப்ரப்போஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்த அன்றைக்கி நான் என்கிட்ட சொல்லிட்டேன்டா, நாளைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கான், ரெடியாக வந்துக்கோ, கண்டிப்பாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த அடுத்த நாள் நீ பண்ணினது எனக்கே ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருந்துச்சு. பாவண்டா அவ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டால் ஜிமினுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்போ நீங்கள் வந்துட்டு நமக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருந்திருப்பீங்க. ஆனால் மாற்றி அவங்களுக்கு சாராவுக்கு பண்ணியிருந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். அப்படியே ஜிமினுக்கு அப்படியே மண்டை பிச்சுக்குது. ஐயோ, எதுக்கு என் லைஃப் மட்டும் இந்த மாதிரி ஆகுது, என்னால் முடியலடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ள உனக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே கேட்குறாரு. பின்ன நீ அவங்க வீட்டுக்கு வரைக்கும் அது ஒயன் வீடு தானே என்கிட்ட சொல்லவே கிடையாது. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அவ்வளோ ஷாக் ஆனேன். அவள் காப்பி கொடுக்க வரும்போது தான் நான் அவளே பார்த்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ தாண்டா பேசினேன், ஏதோ நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். வந்து பார்த்தா ஒயன், இதை முன்னாடி தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் கேன்சல் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. ஐயோ எனக்கு என்ன கேன்சல் பண்ணுறதுன்னு தெரியலடா, உனக்கு புரியுதா இல்லையா? டேய், நான் அவளோட ஃப்ரெண்டை லவ் பண்ணேன்டா, திரும்ப அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எப்படிடா அப்படின்னு சொல்லவும், ஏன் அதான் உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறப்போ தெரியும்ல ஒயன் தானே, அப்போயே சொல்ல வேண்டியதானே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்போ அமைதியாக மோதிரம்லாம் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாரு, உனக்கு தெரியும்ல அன்னைக்கு நான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கப்போ ஒயன்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆனால் அவளே பேச ஆரம்பிச்சிட்டா. என்னை அவள் பார்க்கவே இல்லை, அவள் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னான், நான் இந்த மாதிரி ஹாப்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி சேடாகவே சுற்றிட்டு இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறப்போ நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் அவருக்கே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக, அதாவது இன்டெரக்டாவது சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கான மூமெண்ட்டை நான் இதுக்கு மேலே எடுக்கணும். என்னால் என்னை மன்னிச்சிக்கோங்க, என்னால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னாடா. எனக்காக ஒரு பொண்ணு இப்படி தேடி வர லைஃப்பை வேணான்னு சொல்கிறப்போ நான் எப்படியாவது நோ சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டேவும் வந்துட்டு தெரியுதுல்ல, அவள் லைஃப் ஃபுல்லாகவே உனக்காக தான் வெயிட் பண்ணான். ஆக்சுவலாக அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த சாராவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் கூட அவள் வந்துட்டு உங்ககிட்ட எதுவும் ப்ரப்போஸ் கூட பண்ணலை. நீ வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தானே இருந்திருப்ப. ஸோ உங்ககிட்ட பேசி ஏதாவது ட்ரை பண்ணும், அவள் எதுவுமே ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அவள் உன்னை தூரத்துலேருந்து மட்டுமே கேர் பண்ணிக்கிட்டா. ஸோ நான் உன்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் பேசுகிறது, ஒரு விஷயம் நான் வந்துட்டு பண்ண சொன்னது எல்லாமே அவள் கொடுத்தது தான், அவள் கொடுத்த ஐடியா தான், ஓகேவா? உன்னை வந்துட்டு அந்த இதுலேருந்து நான் வெளில கொண்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் ஏன் ஜிமின் இப்படி மூஞ்சி வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா ஒரு பவுட்டிலி போய் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. என்னடா மூஞ்சி நல்லா சிரித்த மாதிரி வெய்யே, அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கும் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமின் வந்துட்டு மறுபடியும் அந்த பவுட்டில் போய் வச்சுட்டு தெரியல அப்படிங்கிறாரு. விட்டனா பாரு, தெரியலையா, பிடிக்கலையா அப்புறம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவும், எனக்கு பிடிச்சிருக்குடா, ஆனால் நீ யோசிச்சு பாருட்டே, அவள் ஃப்ரெண்டை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம், கிஸ் பண்ணிக்கிறோம், அது எல்லாமே அவளுக்கு தெரியும். அவளுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கேன், எப்படிரா அவளுக்கு திடீர்னு ஏதாவது தோணி நீ அவ கூடலாம் அப்படி இருந்தில்ல அப்படின்னு ஏதாவது சொன்னால் சண்டை வரும்லடா, எப்படிரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே மண்டை பிச்சு விட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஸோ டேக்கு செம சிரிப்பாக இருக்குது. இதுக்கு தான் கடவுள் வந்துட்டு எப்படி பார்த்தியா உன் லைஃப்பை டிசைனாக வடிவமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்ப்பானா, ஆனால் அவள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுவானா, திரும்ப அவள் விட்டுட்டு போயிடுவாளாம். ஸோ திரும்ப அவள் ஃப்ரெண்டே அதாவது அவள் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணுவானா. அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து புலம்புவானா, நீ போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணிக்கிறடா, ஆனாலும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணிக்கிற, அதனால தான் வயனும் இப்போ கஷ்டப்பட்டாலும் உனக்கு கிடைச்சா, இல்லைன்னா அவன் நினச்சிருந்தா எப்போயோ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்படி ஜிமின் வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு வெளியே போகிறதுக்குள்ள டேக்கு போதும் ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு வந்து பார்க்குறாரு. ஸோ உங்களை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படி ப்ரெட்டியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ டே வந்து பார்க்குறாரு, என்ன ஃபுல்லாக ரெடி ஆகிட்டியா? அம்மா சாமி, என்னது கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோட்டிங் போட்டிருப்பா போலையே, இப்படி இருக்குது மேக்கப்பு, பேசாமல் எனக்கும் மேக்கப் பண்ணுங்கள், நானும் இப்படி மாறிடுவேன், எப்படி ஆளே மாற்றி விட்டாங்க, ஏன் நீதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கலாய்க்காதுடா, நான் லைட் மேக்கப் தான் கேட்டேன், இவங்க தான் இப்படி போட்டாங்க, நானே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. மேக்கப்பே எல்லாமே நீ க்யூட்டாக தான் இருந்தேன், மேக்கப் போட்டு
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்யூட் ஆகிட்டேன். ஒன்றும் நல்லா இல்லாமலாம் போகல, செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி மூஞ்சிக்கிட்ட கை ரெண்டு இப்படி பண்ணி நட்டு எடுப்பாங்கல்ல, ஸோ அழகாக இருந்தால் திருஷ்டி எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. இதை வந்துட்டு கரெக்டாக அவங்களோட அம்மா அப்பா உள்ளே வரவும் அவர் இப்படி பண்ணுறது பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு டே மேலே இன்னும் அதிகமாக பாசம் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்களை தாங்கன்னு தாங்கி பார்த்துக்கிறாருல. ஸோ நீங்கள் அப்படியே டே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பேசாமல் என்னோடய வயசுலேயே பிறந்திருக்கலாம், இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஸோ உடனே இதை கேட்டதுமே எந்திரிச்சு இது பக்கம் வந்து நின்றுட்டு, இவன் நான் உனக்கு அண்ணன் இல்லையா, காலைல விழு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க, இப்போ தானே அம்மா சொன்னாங்க, கேட்டுச்சதா இல்லையா, காலைல விழுந்தீங்கன்னா உனக்கு இதோ இந்த நோட்டு தருவேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-500 நோட்டு எடுத்து வச்சுட்ருக்காரு. அதை பார்த்ததுமே 2 செகண்ட் கூட நீங்கள் யோசிக்கல, தவான்னு காலைல விழுந்துடுறீங்க. ஸோ பார்க்குறாரு, அடி பாவி, அத்தனை லட்சம் சம்பளம் வாங்குற, கிட்டத்தட்ட ஒரு 500-500 நோட்டு தான் இருக்குது, இதுக்கே காலில் விழற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அந்த காசை பிடிங்கிறீங்க. இவ்வாறு அதெல்லாம் சம்பாரிச்சா தான் கிடைக்கும், இது சும்மா காலை விழுதுக்கெல்லாம் கிடைக்குதுன்னா யாருக்கு வலிக்கும், நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் வாங்கி பர்ஸில் வாங்கி வச்சுக்கிறீங்க. பார்க்குறாரு, அநியாயமாக காசை வேஸ்ட் பண்ணிட்டேன், 2500 போச்சா, கடவுளே என் வாயே தான் எனக்கு வில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த டே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போது ரிசப்ஷனுக்கான டைம் கரெக்டாக வந்துச்சு. ஸோ எல்லோரும் ஸ்டேஜெல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் அங்கே கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. ஸோ 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க, நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ டேவும் அப்படியே செம்மையாக க்யூட்டாக வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ சடனாக வந்துட்டு பக்கத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணு மேலே சத்துன்னு இடிச்சிடுறாரு. அவர் ஒரு மாதிரி குஷியில் கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு ஒரு மாதிரி குஷியில் கண்ணா பின்னான்னு ஆடி 2 பேரும் வந்துட்டு முட்டிக்கிறாங்க. ஸோ முட்டி 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படி அவள் வந்துட்டு செம்ம கோவப்படுறா. கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு, இங்கே என்ன இப்படி வந்து முட்டுற, ஒரு சின்ன பொண்ணு நிற்கிறேன், வேர்ம மாடே இப்படி வந்து முட்டுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக கோவமாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவள் வந்துட்டு திட்டிகிட்ருக்கா ஆக்சுவலாக, ஆனால் டேக்கு சும்மா அப்படியே ஸ்லோ மோஷனில் அவள் ஏதோ பாட்டு பாடுற மாதிரி கேட்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவள் என்னடானா, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பேண்ட் பார்த்துட்டே இருக்கா, அறிவு இருக்கா இல்லை அவனுக்கு, பைத்தியக்காரா வந்து முட்டுறான், எரும மாடு வயசாக இருக்குதுல்ல, இப்படி தான் ஜங்கு முக்குன்னு குதிச்சுட்டு வருவியா, ஒழுங்காக உனக்கு டான்ஸ் கூட ஆட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ பயங்கரமாக சத்தம் வரவும் நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட கசின் தான். ஸோ ஆக்சுவலாக உங்களோட அத்தை பொண்ணு தான் கசின், சரி ஓகே உங்கள் அத்தை பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட அத்தை பொண்ணு தான் அப்படியே கண்ணா அப்படின்னு கத்திகிட்ருக்கா. அவள் பேர் வந்து பூஜா. ஸோ பூஜா என்ன இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாட்ட சொல்லி அனுப்புறீங்க. அம்மா அங்கே பாரு, அவள் கிட்ட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம வாயாடி, யாராக இருந்தாலும் பம்புக்கு இழுத்துருவா. அவள் மேலே தப்பே இருந்துச்சுனாலுமே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருவா, அவ்வளோ டேலண்ட்டு மேடம்க்கு. ஸோ அப்படியே உங்களோட அம்மா ஓடி வந்து இரு வாயாடி, இப்போ எதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எரும மாடு மாதிரி ஜங்கு முகன்னு குச்சிட்டு வந்து அதை என் மேலே விழுந்துட்டான், நான் கீழே விழுந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காயமே இல்லாத கையை திருப்பி காட்டிகிட்ருக்கா. ஸோ உங்களோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஆரம்பிச்சிட்டியா அவனோட ட்ராமாவை, இங்கே பாரு அவன் என்னோட பையன், தேவையில்லாமல் அவன்கிட்ட சண்டை போட்ட வாய் உடச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆண்டி இதனால் என்ன, சின்ன பொண்ணு, நான் தான் தெரியாமல் இடிச்சிருப்பேன், மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அப்படி ஒத்துக்கோ அவன் மேலே தப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறா. ஓகே நான் ஒத்துக்கிறேன் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. உன் மேலே என்னடா தப்பு, அவளும் ஜங்கு முங்க தானே குதிச்சுட்டு வந்தா, விட்டு கொடுக்கலாம் அதுக்குன்னு இவ்வளோவா, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. மறுபடியும் ஆளுக்கு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டேக்கு ஃபுல்லாக பூஜா மேலே தான் கண்ணு. இன்னமும் தெரியல, அவரால் வந்துட்டு அவகிட்டேருந்து கண்ணை அந்த பார்வை எடுக்கவே முடியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு சின்ன பொண்ணாக வேறு இருக்காள், எவ்வளோ ஸ்கூலுக்கு இது படிக்கிறாளா, ஐயோ முதல்ல என்ன ஏதுன்னு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கிட்டு வராரு. ஸோ நேராக வந்து ஸ்டேஜில் உங்ககிட்ட மயன் அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத்தை பொண்ணுடா, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல காலேஜில் அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த லூஸு ஊருக்கு வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணிச்சு அந்த மாதிரி பண்ணிச்சுன்னு அவள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளா இவ அப்படிங்கிறாரு. ஆமாம், ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு தெரியாமல் எனக்கு வேறு அந்த பொண்ணு மேலே ஒரே க்ரஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. எதே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இரு இப்போ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற, க்ரஷ் ஆகிடுச்சுன்னு தானே சொன்னேன், எடுத்து லவ் ஆகிடுச்சு நான் சொன்னேன், மேபி நாளைக்கு இது லவ் வருமோ என்னமோ அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. இரு அவளுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும்
12th படிக்கிறா அப்படிங்கிறீங்க. 12th தான் படிக்கிறாளா? இது என்னடா இது, ஏஜ் கேப் அதிகமாக இருக்குதோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. அவளுக்கு இப்போ தான் 17 வயசு. எரும மாடே, உனக்கு 30 வயசு ஆக போகுது அப்படிங்கிறீங்க. 30 ஆயிடுச்சா? எனக்கு 13 வருஷம் டிஃப்ரெண்டா, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு அமைதியாக போயிடுறாரு. ஸோ நீங்கள் அச்சோ என்னாச்சு அவனுக்கு, ஏன் சோகமாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி தான். ஸோ ஒரு பக்கம் சோகமாக இருக்க, இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிமின் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க, அப்படி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. அங்கே ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருக்குது. கடவுளே, என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கப்பா, உன்னை நம்பி தான் நான் வந்துட்டு கல்யாணமே பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே தான் ஒவ்வொரு போஸும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஹாப்பியாக வந்துட்டு அந்த ரிசப்ஷன் எல்லாம் முடியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லோரும் ஆக்சுவலாக உங்களோட வீட்டில் வந்துட்டு தூங்கி எழுந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜிம்னோட வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு என்னென்னா, ஜிம்னோட வீடு தூரமாக இருக்கவங்க, ஆக்சுவலாக அவரோட பேரண்ட்ஸ் வீடு. அண்ட் ஜிமின் 2 பேர் தான் வந்துட்டு ஒர்க்குக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்துட்டு வீடு எடுத்து தங்கியிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட அம்மா தான் வந்து, நீ எங்கடா இருக்க போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்களா, இல்லை நீ அத்தை கூட இருப்பியா, ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் அதை பற்றியே யோசிக்கிறீங்க போல் எல்லாருமே. இப்போ வந்துட்டு கரெக்டாக ஜிம்மோட அம்மா வந்துட்டு, அது வந்து உன்னோட விருப்பம் தான், உனக்கு எங்கே இருக்க பிடிச்சாலும் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் இப்போ தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், எதுக்கு பிரித்து வச்சுக்கிட்டலாம், நீ வந்துட்டு தனியாக வீடு பார்த்துக்கடா அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே டேக்கு செம்ம கொடுப்பாது. எதை நான் தனியாக வீடு பார்க்கணுமா, அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னடா அக்ரிமெண்ட்டுன்னு கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆனாலோ இல்லை இவனுக்கு கல்யாணம் ஆனாலோ, யாருக்கு முதல்ல கல்யாணம் ஆனாலும் கூட இருக்கிற இன்னொருத்தங்க வந்துட்டு தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வீட்டுக்கு ஷேர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு, அட பாவி, இப்படியெல்லாம் கூட அக்ரிமெண்ட் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு, சரி ஓகே, என்ன பண்ணுறது, 2 பேரோட ஃப்ரெண்டாக போச்சே, அந்த ஒரே காரணத்துக்காக இந்த வந்துட்டு அந்த வீட்டை தியாகம் பண்ணுறான், அவன் பக்கத்து ஃப்ளாட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து ஃப்ளாட்டில் யாரும் இருந்தாங்கல்லன்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாடா இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடி சொல்லவும், ஆமாடா யாரோ இருந்தாங்க, பட் கொஞ்ச நாளாக இல்லை, அந்த ஃப்ளாட்டை கூட வேறு யாரோ வாங்கிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. வாங்கினதே நான் தான்டா, எனக்கு என்றைக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் தோணுச்சோ அன்றைக்கே நான் அதெல்லாம் வாங்கிட்டேன். என்னால் ஒன்று விட்டு தூரமாக தான் போக முடியாது, அதனால தான் பக்கத்துலேயே வந்துட்டு அடுத்த ஃப்ளாட்டே வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் திங்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு தான் இங்கே கல்யாணத்துக்கே வந்தேன், அதனால் இன்றைக்கி நீங்கள் நேராக திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் உங்களோட வீட்டிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன தான் வாழ்த்தனம் பண்ணாலும் நீ தனி ஒரு மாதிரி டைப்புடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி செம ப்ரௌடாக இருக்குது. அந்த டாட்டா மைக் பேஸ் மறுபடியும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஜிம்னோட வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு இப்போ இங்கேருந்து உங்களை அங்கே கூட்டி போய் விடுறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட புது வீட்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அங்கே கொண்டு போயிட்டாரு. அண்ட் நீங்கள் ஜிம்மோட பேரண்ட் எல்லாருமே வந்துட்டு ஜிம்மோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்களாம் வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு போகணும். ஆக்சுவலாக நீங்கள் ஜிம்மில் மட்டும் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு காரில் வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டு, சரி ஓகே பார்த்து பத்திரமா இருங்க, எடுத்ததும் நாங்கள் அனுப்புகிறோன்னு நான் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒர்க்கு இருக்குல்ல அவருக்கும், ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆன்ட்டியா, அத்தன் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஓகேங்க அத்தை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஜிம்மில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க, முன்னாடியே இல்லாமல் பின்னாடியே இல்லாமல், ஏன்னா அவர் தான் டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் இந்த பக்கம் பின்னாடி கார் டோர் ஓப்பன் பண்ணலாமான்னு போகிறீங்க. ஆனால் வந்துட்டு உங்களோட அத்தை அதுக்குள்ளே, வயன் நான் திறந்துட்டேன், வா உட்காரு அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்களும் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. 2 பேர்த்துக்கும் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. அவரும் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்துட்டு லாங் ட்ரைவ், ஓகேவா, நைட் டைம் ட்ராவல் பண்ணணும். ஸோ ரொம்ப தூரம் அவரோட வீட்டுக்கு, அவரோட ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு ரொம்ப தூரம். ஸோ அதனால் ஒரு நைட் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 பேரும் சைலன்ஸாக இருக்கீங்க. எதுவுமே வந்துட்டு பேசிக்கவே இல்லை. என்ன பேசுன்னு தெரியல. ஜிம்மினுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளால தான் அவள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டாளா, ஸோ ரொம்ப நம்ம அவளை ஹர்ட் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு கில்ட்டினஸும் சேர்ந்து வர ஆரம்பிக்குது. அந்த அக்வர்டாக சைலன்ஸ் எல்லாத்துக்கூட சேர்ந்து கில்ட்டினஸும் சேர்ந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசவே தயக்கமாக பேசுகிறாரு. பேசவே இல்லை, எங்கே பேசுகிறது. ஸோ நீங்கள் 2 மணி நேரம் ஆயிருந்துருக்கும். எப்படி இவ்வளோ நேரம் அமைதியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட மணி அரௌண்டு ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் மதியம் சாப்பிட்டது இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஆனாலும் உங்கள் ஃபேஸை பார்க்கல, கீழே தான் குனிஞ்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் எங்காவது ஹோட்டல் இருந்தால் ஸ்டாப் பண்ணுறீங்களா, சாப்பிட்டு போகலாமா, பசிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே சாப்பிட்டு போகலாம், பசிக்குது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஹோட்டல் தான். அங்கே வந்துட்டு போய் பார்க்குறீங்க. ஸோ நிறையா டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது, வெரைட்டியாக. ஸோ நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணுறீங்க. ஜிமின் வந்துட்டு அவரும் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்றீங்க, ஆனால் பேசிக்க தான் மாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லோரும் உங்களை தவிர எல்லாம் நல்லா வாய் அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க. நீங்கள் மட்டும் தான் பேசிக்காமே சாப்பிட்றீங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் பே பண்ணோம்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு கார்டு எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு அது பழக்கமாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு செல்ஃப் மேட் உமன், ஓகேவா. எப்படின்னா உங்களை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. அண்ட் உங்கள் கூட யார் வந்தாலும் அவங்களும் நல்லா பார்த்துக்குவீங்க. ஸோ எங்கே வெளில போனாலும் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பே பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஓகேவா. ஸோ அதே பழக்க தோசத்தில் நீங்கள் ஏதாவது பே பண்ணிடுறீங்க. ஸோ அவங்க கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. அவர் பாட்டு பார்க்குறாரு. எனக்கு இவ பே பண்ணுறா, நம்ம தானே பண்ணணும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஜிமின் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் கார் எடுக்கிறாரு. ஸோ நைட் ஃபுல்லாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் லைட்டாக தூக்கம் கூட வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி வேணால் நம்ம ட்ரைவ் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் எப்படி கேட்குறது, அதனால் அமைதியாக விட்டுறீங்க. இப்படியே தான் ஒரு வழியாக வந்துட்டு மார்னிங் வீடியோ காலையில் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜிமினோட வீடு வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிறீங்க. நீங்களும் வெளியே சொல்ல. ஸோ போனதும் செம்ம டயர்ட் இல்லையா. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே போய் படுத்து தூங்கியிருப்பார். நீங்களும் வந்துட்டு செம்ம டயர்டில் தான் இருந்திருப்பீங்க. 2 பேரும் அப்படியே போய் படுத்து தூங்கிடுறீங்க. அதாவது ஒரு மாதிரி அசதியில் தூங்கியிருப்பீங்க. ஸோ ஈவினிங் ஆகிது முழிக்கிறதுக்கு. 2 பேரும் முழிச்சு பார்த்தா 2 பேரும் பக்கமாக வேறு படுத்திருக்கீங்க. இது எப்படா அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு. ஸோ நீங்கள் ஐயோ நம்ம தான் வந்து இவர்கிட்ட படுத்து தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கண்ணை முடிச்சுட்டு பார்த்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் 2 பேர்த்து மனசுக்குள்ளே இந்த மாதிரி தான், என்ன பண்ணுறது, இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே இது நார்மல் தானே, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. பட் ஜிமினுக்கு செம்ம கூட இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டியாக வேறு இருக்குது. அப்படியே ஓடி போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் ஏதாவது பேச வந்தால் கூட பேசுவார், ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஆனால் ஒரு மாதிரி தயங்கி ஒரு மாதிரி அவர் கில்ட்டி ஃபீலோட பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் டேக்கிட்டே கேட்டிருப்பீங்க, இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, அவனுக்கு இதுதான் பிரச்சனை. எங்கே நீ நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு நீ கட்டி பிடிச்சியா, கிஸ் பண்ணியான்லாம் கேட்டினா என்ன பண்ணுறது, அது அவனுக்கு எப்படி உன்னை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையா. ஸோ பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து புலம்பிகிட்ருக்கான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம சிரிப்பு வருது. இதெல்லாமா யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. யோசிக்காமல் இருக்க முடியுமா. ஏடி உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணால் உனக்கு எல்லாமே தெரியும்ல. ஸோ வேறு யாராவது இருந்தால் கூட யாருக்கும் தெரிவிக்காது. ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும்ல. அவன் எப்படி உன்கிட்ட வந்துட்டு ஃப்ரீயாக பேச முடியும். ரொம்ப அதுவும் இல்லாமல் நீ இவ்வளோ ஹர்ட் ஆனதுக்கு காரணம் வந்தான்னு சொல்லிட்டு கில்ட்டியாக வேறு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். நாளுக்கு நாள் அவனோட டிப்ரெஷன் லெவல் ஒரு மாதிரி அதிகமாகிட்டே போகுது. நார்மலாகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க. ஓ சரி ஓகே பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு 1 or 2 வீக் போயிருக்கும். ஸோ ஜிமின் அதே மாதிரியே தான் உங்கள்கிட்ட பிக்கப் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு குக் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறீங்க. அதாவது
டிஷ்ஷெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வரக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஓகேவா? ஸோ அவர் ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வராரு. ஸோ வந்ததுமே நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் எதுக்கு அப்படிங்கிறீங்க? அது வந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஆக்சுவலாக காலேஜ் டேஸில் கூட உங்ககிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்திருப்பாரு. பட் இப்போ வாங்க போங்கங்கிறாரு. ஒரு மாதிரி அவரோட பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, டே சொன்னதெல்லாம் அப்படியே மண்டக்குள்ளே வருது. இதுதான் இவரோட பிரச்சனைகளாக காரணமா? சரி ஓகே, இன்றைக்கி பேசிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் வந்துட்டு சரி நான் போயிட்டு தூங்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. போங்க, பட் நான் வரேன், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. இல்லைங்க, தூங்கிட வேணாம், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அதெல்லாம் வாஷ் பண்ண போயிட்டீங்க. அங்கே மேலே போகிற ஜிமினுக்கு மண்டை பிச்சுக்குது. உடனே டேக்கு தான் கால் பண்ணுறாரு. டே அப்படின்னு சொல்லவும், ஏய் இப்போ தானடா நீ அந்த ரூம்குள்ளே, அதாவது நீ அந்த வீட்டுக்குள்ளே போனால் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், இவ்வளோ நேரம் ஒன்றா தானே வந்தோம், அதுக்குள்ளே இதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்படியா என்கிட்ட எதை பேசணும்னு சொல்கிறாடா, என்ன பேச போகிறான்னு தெரியலடா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிறாரு. ஏய் என்னடா உன் பிரச்சனை? லவ் பண்ணாலும் என்ன தான் தொலை பண்ணி தொலைகிறேன், கல்யாணம் பண்ணி என்ன தான் தொலை பண்ணி தொலைகிறேன், நான் எப்படி இப்படியே உயிரோடு இருக்கட்டா செத்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு நீ சாகவும் வேணாம் பிழைக்கவும் வேணாம், வெயிட் போனேன் நானே ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன கேட்க போகிறீங்களோ என்னன்னு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு மொட்டையா நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, தூங்க வேணான்னு வேறு சொல்லியிருப்பீங்க. அவருக்கு அந்த வார்த்தை கேட்டது தூக்கம் போயிடுச்சு. ஸோ அப்படியே நான் 1/2 மணி நேரம் ஆகிக்கும், உங்களை காணவே காணோம். ஸோ ஜிமின் வந்துட்டு அவ்வளோ நேரம் முடிச்சுட்டே தான் இருந்திருப்பார். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்பில் ஏறி வரீங்க, அந்த சவுண்ட் கேட்குது. கேட்டதுமே மனுஷன் என்ன நினச்சாலும் தெரியல, தடாபுடான்னு வச்சுட்டெல்லாம் இழுத்து போட்டு படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்காரா? அச்சோ ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ, தூங்கிட்டாரா? சரி ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பக்கத்தில் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு அப்பா சாமி இன்றைக்கி தப்பிச்சிட்டேன், நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் இதே மாதிரி தான், ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வராரு. நீங்கள் பேசணுங்கிறீங்க, அவரும் வெயிட் பண்ணுவார். கரெக்டாக நீங்கள் வர சத்தம் கேட்டால் தூங்கிடுவார். இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகிருக்கும். உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வராரு. வந்ததும் நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து தொப்புன்னு வைக்கிறீங்க. அவருக்கு அப்போயே பயமாக இருக்குது, என்னது இன்றைக்கி தோரணையே வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் துமான்னு தூக்கி சாப்பாடெலாம் வைக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு போதும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு போதும் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி உங்ககிட்ட பேசி ஆகணும், தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா டெய்லி தூங்கிட்டே இருந்தால் நீங்கள் தான் பேசணும்னு கேட்டுக்கிறீங்கள, அதனால தான் டென்ஷன் ஆக்குறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. இல்லை நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு விட்டால் இன்றைக்கி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எதுவும் கழுவே இல்லை, அப்படியே போட்டுட்டு கையை மட்டும் வாஷ் பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டீங்க. ஸோ ஜிம்மின் போயிட்டு உக்காடுறாரு. உட்காந்து இந்த பக்கம் சும்மா திரும்பினா நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. அவருக்கு செம ஷாக்கு. அதுக்குள்ளே முடிஞ்சா வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நான் வரத்துக்குள்ளே தூங்கிடலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரா. ஜிம்மின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எதை பற்றி அப்படிங்கிறாரு. நம்மளை பற்றி மட்டும்தான், உங்களை பற்றி என்னை பற்றி இன் பிட்வீன் அஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் எனக்கு புரியுது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ உங்களால் என்னால், அதாவது நீங்கள் வந்துட்டு நான் ஹர்ட் ஆகிறதுக்கு எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை. ஸோ உங்களுக்கு சாராவை பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ஒன்றும் 2 பேத்தையும் வந்துட்டு எதுவும் சீட்டெலாம் பண்ணல. ஸோ சாராவை பிடிச்சிருந்தாலும் அவளை ட்ரூவாக தானே லவ் பண்ணீங்க. அவளோட சுச்சுவேஷன் வேறு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலுமே நீங்கள் அவளுக்காக திரும்ப வேறு ஒரு லைஃப்பை தேடிக்கல, ரொம்பவே அவ்வளோ லவ் பண்ணீங்கல்ல, நான் எப்படி உங்களை தப்பாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்னது வந்து அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஜிம்மின் நீங்களே சொல்லுங்கள், நான் எப்படி உங்களை போய் அந்த மாதிரி தப்பாக நினைப்பேன்,
நான் ஏதாவது அந்த மாதிரி சண்டை போடுவேன்னு நினச்சி அதனால தான் நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? அதுவும் இல்லாமல் உங்களால் தான் நான் ஹர்ட் ஆனேன்னு நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? நான் கஷ்டப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஹாப்பியாக தானே இருக்கேன். என்னோடய லைஃப் வந்துட்டு கரெக்டான பாத்தில் தானே போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல, நான் என்னோடய டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இதுக்கு மேலே நல்லா என்னை ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கிறேன். அதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசியும் பேசாத மாதிரியும் வாங்க போங்கெல்லாம் வேணாம் ஜிமீன். ரொம்ப ஒரு மாதிரி தனி, எப்படி சொல்கிறது, யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமீனுக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசவும். இல்லை ஒயன், அது வந்து எனக்கு எப்படியும் கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. ஆக்சுவலாக நான் உன்னோட ஃப்ரெண்டை லவ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி திக்கிறாரு. ஸோ நீங்கள் அவரோட வாயில கை வச்சு பொத்திக்கிட்டு ஜிமீன் பாஸ்ட்டு முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அதை பற்றி பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம இருக்க லைஃப்பை ஜாலியாக வந்துட்டு லேட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே இருக்காதீங்க. நீங்கள் அதுக்குள்ளேருந்து வெளில வரணுங்கிறது தான் என்னோடய ஆசையும். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு ரொம்பவே இதுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவீங்கன்னு அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஏன்னா நீங்கள் ரொம்ப பாயாடி இல்லையா? ஸோ படான்னு பேசிடுவீங்க, சண்டைக்கெல்லாம் போவீங்க. அதனாலேயே பயவில் பாதி பயந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மின் கிட்ட இன்னொன்று சொல்லிடுறீங்க. உங்களை டக்குன்னு மாறணும்னு சொல்லியாலும் நான் கேட்கல. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சேஞ்ச் ஆகிக்கோங்க. உங்களை மாற்றிக்க சொல்லலை. என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க போங்கன்னு பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வேணாம். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க ஜிமீன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போத்தி படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே படுத்துட்டு இருக்கவங்களே ஜிமீன் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் வந்துட்டு இன்னுமே எல்லா இடத்துலையும் அவள் நம்மளை புரிஞ்சுக்கிறா. நம்ம தான் வந்துட்டு அவளுக்கு என்ன தேவை, என்ன வேணும், எதுவுமே கேட்காம எதையுமே புரிஞ்சுக்காமல் இது வரைக்கும் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம். ஸோ அப்படியே உடனே டேக்கு தான் கால் போகுது. ஸோ டே எடுக்கிறாரு. டே என்னடா தூங்க விட்றா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் இப்படியெல்லாம் சொன்னாடா, நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவள் சரியான வாயாடி தானே, எல்லாத்திட்டையும் சண்டையெல்லாம் போடுவா. என்கிட்ட கொஞ்சம் கூட சண்டையே போடல. நான் பயந்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டே சிரிச்சுட்டே, இங்கே பாரு, அவள் சண்டை போடுவா தான், என்கிட்ட செம்மையாக சண்டை போடுவா, எல்லாத்திட்டையும் சண்டை போடுவா. அவன்கிட்ட மட்டும் அப்படியே அடங்கி தான் போவா. ஓகேவா? ஏன்னா அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அது ஒன்று தான். அதனால் அதை நீ யூஸ் பண்ணிக்க. தப்பாக யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போயிடும். அதனால் என்ஜாய் பண்ணுடா, தேவையில்லாமல் என்ன தூக்கத்துக்கு எடுக்காதடா. எனக்கு தூக்கத்தில் என்ன பேசணும் வேறு தெரியல, நான் வைக்கிற ஃபோனை அப்படின்ட்டு வச்சிடுறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிம்மிக்கு நான் அப்படியே செம ஹாப்பி ஆகிடுது. அப்பா நம்ம லைஃப் கிளியர். இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், அண்ட் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும், என்னென்ன பிடிக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருக்கு எப்படி சொல்கிறது, அவரோட லைஃப்பை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் வந்துட்டு அப்படியே செம ஹாப்பியில் அப்படியே பெட்ஷீட் இழுத்து போட்டு தபார்னு கட்டிலே விழுறாரு. ஸோ நீங்கள் என்னடா இது கட்டில் ஆடுதுன்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்மின் தான் புத்துன்னு விழுந்திருப்பாரு. ஸோ அப்படி நீங்கள் சிரிச்சுட்டே இந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும். டக்குன்னு வந்துட்டு உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே கையதை வந்து படுற மாதிரி இருக்குது. பார்த்தா ஜிம்மின் தான் எப்படி சொல்கிறது, க்யூட்டாக நம்ம ஹக் பண்ணி படுத்துப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அட் த சேம் டைம் க்யூட்டாக சிரிப்பும் வருது. ஓ டைம் போதுமா அதுக்குள்ளே, இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறினாலும் நான் இன்றைக்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அவரோட கையை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வந்துட்டு ஜிம்மினுக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அவருக்கும் செம ஹாப்பி, உங்களுக்கும் செம ஹாப்பி. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த பக்கம் ஜிம்மினை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்புகிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே தான் அவர் நல்லா கண்ணை மட்டும் முடிக்கிறாரு, கண்ணை திறக்கவே இல்லை. கண்ணை மூடிக்கிட்டே திரும்ப வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க. நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடிஞ்சிருந்துச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நைட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் இருந்தீங்களா, தட் மீன்ஸ் ஜஸ்ட்டு ஹக் தான். ஆனால் மார்னிங் எழுந்திரிச்சு 2 பேத்துக்கு மறுபடியும் ஆக்வர்டாக இருக்குது. எப்படி 2 பேர்த்த ஃபேஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியலை. அப்படியே மண்டையை சொல்லிச்சுட்டே போகிறீங்க, இந்த பக்கம் வரீங்க அந்த பக்கம் வரீங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஜிம்மை தாட்டி விட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. உங்களோட லீவ் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
உங்களுக்கு இது கேட்டு செம ஷாக்காக இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஜிமின் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வராரு. பயபில் செம்ம பிரைட்டாக வந்துட்டுருக்குது, சிரிச்சுட்டே அப்படியே டீ பார்க்குறாரு. அப்புறம் லவ் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ தான் ஜிமின், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பழைய ஜிமினை பார்க்குற மாதிரி இருக்குது. அம்மாடி, இந்த மொகரையில் இந்த சிரிப்பு பார்க்கறதுக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் மறுபடியும் லைட்டாக மூஞ்ச மாற்றிக்கிறாரு. டே சும்மா சொன்னேன்டா, திரும்ப நீ பழைய விஷயத்துக்கு போகாதடா, சிரிச்சு ஹாப்பியாயிரு, ஓகேவா? சரி ஓகே போ. அது என்ன பேக் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து 2-3 புக்கு வாங்கினேன், அதை உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என் கூட தானே வந்த, நீ புக்கு கடைக்கு போகலடா, வேறு எங்கேயும் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நான் எங்கேயும் போகல, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. ஸோ சிரிச்சுட்டே அப்படியே போகிறாரு அவரோட வீட்டுக்கு. அண்ட் ஜிமின் வந்துட்டு உள்ளே வந்ததுமே நீங்கள் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவர் வந்துட்டு நல்லா ஃப்ளவர் பக்கெட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குறாரு பேக்குள்ளேருந்து. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி அதை பார்த்ததுமே. அப்படியே வந்து பார்க்குறீங்க, அதில் பர்பிள் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி, அதாவது பர்பிள் கலர் ஃப்ளவர், ஒயிட் கலர் ஃப்ளவர், ஓகேவா? ஸோ ரெண்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு டெக்கரேஷன் ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின், இது வந்துட்டு ஸ்மெல் வருது, ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது கொடுக்குறீங்க, ஒரிஜினலாக இருந்தால் பாடிஸ்லாம் நான் என்ன பண்ணட்டும், ஒரு நாள் பிளாஸ்டிக்காக இருந்தால் நான் அப்படியே வச்சுக்குவேன்ல, ஆனால் நல்லா மணக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தொட்டு பார்க்குறீங்க, சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு, அது ஒரிஜினல் ஃப்ளவர் தான், வாடி தான் போகும், பட் அது வாடுறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் ஆயிடும் அப்படிங்கிறாரு. ஒரு நாள்லேயே வாடிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நாளைக்கு சாயந்தரம் அது வாடுனா அப்போது உங்ககிட்ட திரும்ப இதே ஃப்ளவர் இன்னொன்று கையில் இருக்கும் அப்படிங்கிறாரு. புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உனக்கு இதை டெய்லியும் கிஃப்ட் பண்ணுறேன், உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்படியே அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் வந்துட்டு, ஜிமினை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், பட் உங்களை பற்றி அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ அவர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே கிட்ட மொத்தமாக கேட்டிருப்பாரு, பட் சின்ன மற்ற விஷயங்களெல்லாம் வந்துட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்க விட நம்ம பழகி தெரிஞ்சுக்கிறது வேறு இல்லையா? ஸோ அப்படியே தான் இதையும் கம்பேர் பண்ணி இவ இப்படி தான், ஓகே இவளுக்கு இதுதான் பிடிக்கும், இவளுக்கு இதெல்லாம் தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதே மாதிரி தான் 2 பேர்த்துக்கும் செம்ம ஹாப்பி. கொஞ்சம் கொஞ்சமாக தானே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் லவ்வெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே கிடைக்கிது. கொஞ்சம் எல்லாம் கிடைக்காது, கொஞ்சம்லாம் இல்லை, அவ்வளோ கேராக பேசுகிறதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாரு. ஸோ வெளில கூட்டு போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க, சாரா எல்லாமே இதே அளவு தான் சாராவே லவ் பண்ணியிருப்பார்ல, அவள் அப்போவே சொல்லுவாள் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், ரொம்ப கேர் பண்ணிக்கிறாருன்னு, அதே மாதிரி தான் என்னையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ஜிமின் உங்களை நல்லா பார்த்துக்கிறதுனால. இப்படி ஒரு 2-3 டேஸ் போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஜிமின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. செம்மட்டா ஒரு மாதிரி நீங்கள் எப்படின்னா அவர் டயர்டாக தான் வந்திருப்பார், பட் ஹாப்பியாக தான் வந்திருப்பார், ஓகேவா, உங்களை பார்க்கறதுக்காக. பட் நீங்கள் சேடாக உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மெயில் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. பார்த்தா உங்களை வந்துட்டு உங்களுக்கு லீவ் முடிஞ்சிச்சு, ஸோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் போகுது, மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதை கேட்டு பார்த்து ஜிமினுக்கு செம ஷாக்கு. நீ திரும்ப போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி அப்படியே தக்கி பேசுகிறாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வேலை வந்துட்டு ரிசைனுக்கு இது பண்ணீங்களா, இல்லை வேறு பக்கம் மாற்றிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் ரிசைன் பண்ணிங்க நினைக்கல, வேறு பக்கம் மாற்றிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் ரிசைன்லாம் எதுவும் பண்ணலை, ஏன்னா நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்லையே. ஸோ ஒரு கொஞ்ச நாள் லீவ் மட்டும் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த லீவ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இங்கே அந்த பையன்கிட்ட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்லேயும் தெளிவாக எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு ஒரு தடவை நேரில் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் லீவ் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்கள் லீவ் முடிஞ்சு வர சொல்லி மெயில் வந்துருச்சு.
ஸோ கண்டிப்பாக போயே தான் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு. ஸோ ஜிமினுக்கு மூஞ்சி அப்படியே வாடி போச்சு. அவர் என்னடானா செம ஹாப்பியாக வந்துட்டு டிக்கெட்லாம் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் ஏதோ கொண்டு வந்திருப்பார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னவும் எப்போ போகணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் நிஜமாக சாரி, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை டோட்டலாக மறந்துட்டேன், சுத்தமாகவே மறந்துட்டேன், எனக்கு அதை பற்றி தாட்டே இல்லை, நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ பாருவேன், நான் எனக்காக நீ அதை பண்ணி இதை பண்ணாலும் கேட்க மாட்டேன், உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு, எங்கே போனாலும் போயிட்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், பட் பார்த்துக்கலாம், இது ஒன்றும் உனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்ச ஜாபும் கிடையாதுல்ல, டே இன்ஃபார்ம் பண்ணால் ஒரு நாள் நீ இந்த ஜாப் போனப்போ இதை பற்றி அவன் என்கிட்ட சொன்னான், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீ வீட்டில் எவ்வளோ கெஞ்சி கேட்டு பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அவ்வளோ தூரம் போயிட்டு தனியாக சர்வே பண்ண முடியாமல், சாப்பாடு செட் ஆகாமல், பீப்புள் செட் ஆகாமல், கொலீக்ஸ் யாருக்கிட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா நீ வந்துட்டு அங்கே இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் அதாவது ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற. ஸோ எதுவுமே ஈஸியாலாம் உனக்கு கிடைக்கல, ஈஸியாக எனக்காக நான் இதை விட்டுடு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய தப்பு வேன், நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமினுக்கும் அப்படி தான். இப்போ தான் என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டு இருக்குதே லைஃபு அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே ஒரு பிரேக்கை போட்டுடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு நாளைக்கே போகணும் ஜிமினா அப்படிங்கிறீங்க. நாளைக்கேவா அப்படிங்கிறாரு. நாளைக்கே போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி சேடாக வச்சுட்டு உட்காந்துக்கிட்டீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களோட ஃபேஸை கப் பண்ணி, சரி ஓகே நாளைக்கு போனேன்னா இன்றைக்கி போனேன்னா சீக்கிரம் போ, சீக்கிரம் வந்துடு, அடிக்கடி கால் பண்ணு, ஓகேவா, முடிஞ்சா வா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு உங்களாலேயும் ஜிமின் அவங்க கூட வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் வந்துட்டு இந்த ஜாபெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கல, இது அவரோட கோல் பேஷன், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச வேலை இது. ஸோ அந்த மாதிரி தான் அது உங்களுக்கு பிடிச்ச வேலை. அதனால் உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு 2 பேரும் எனக்காக அதை விட்டு கொடுன்னு பேசிக்க 2 பேர்த்துக்கும் விருப்பம் இல்லை. அதனால் வந்துட்டு சரி ஓகே ஒரு கொஞ்ச நாள் தான் நான் இங்கே மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கே தான் வாழ்க்கையில் தடவையாக அவர் உங்கள்கிட்ட இந்த வார்த்தை சொல்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்கல்லன்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி அலறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஓகே விடு நான் டெய்லி வேணால் சொல்கிறேன் அழாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி சோகத்துலேயே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொண்டு வந்திருப்பாரு, அதை அப்படியே கசக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுடுறாரு. என்ன பண்ணுறது, பைப்பில் ஏதோ ஹனிமூனுக்காக டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை அப்படியே குப்பைத்தொட்டியில் போட்டு இந்த டைம் நீங்களே ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, உங்ககிட்ட அதை காட்டி ரொம்ப எமோஷ்னலாக ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பைத்தொட்டியில் போட்டிருப்பாரு. ஓகேவா. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் நேரமாக ஏர்போர்ட் கிளம்புறீங்க. ஸோ ஜிமின் தான் கொண்டு வந்து விடுறாரு. ஸோ உங்களுக்கு போகவே மனசு இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு வழியாக அப்படியே பிரியத்துக்கு மனசே இல்லாமல் பிரிஞ்சு ஜெர்மனிக்கு போயிடுறீங்க. ஸோ ஃப்ளைட் ஏறிடுறீங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன வாழ்க்கை இது, ஏன் கடவுளே என் வாழ்க்கை மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் போக விடாமல் இத்தனை முட்டு சந்து போட்டு வச்சுருக்கேன், முடியலை என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான் கடவுளையே சலிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தால் இங்கே டே வந்துட்டு என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போட்டே ஒன்றும் பண்ண முடியல, என்னத்த சொல்ல, ஏன்டா அப்படி இருக்குது நம்மளுக்கு அப்படி லைஃப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. ஸோ டே வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்போ பார்க்குறாரு குப்பைத்தொட்டியில் இது ஃப்ளைட் டிக்கெட்டு. இது நம்ம ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. நீ ஏன்டா அதை எடுக்கிறேன்னு டே கிட்டேருந்து ஜிமின் பிடுங்கவும் இரு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாரு. பார்த்தா 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்திருப்பாரு. எங்கே போகிறதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஓகேவா. ஸோ ஹனிமூனுக்காக பிளான் பண்ணியிருந்திருக்காரு, சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுக்கலான்னு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ பார்த்துட்டு ஏண்டா இதை காட்டினியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவளே அழுதுட்டு போகிறா. அவகிட்ட என்னெண்டா காட்டுறது, வச்சா எமோஷனல் ஆகிடுவா, ஆனான்னு விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்லவும் ஸோ சாமி எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்கிறீங்களோ. ஆனால் ஜிவின் எனக்கு என்னென்னு சொல்ல புரியல, அதாவது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உன் வாழ்க்கை மட்டும் ஏண்டா இப்படி இருக்குது, ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, ஒரு இடத்துல கூட உனக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, அங்கங்கே சுற்றிக்கிட்டே தான் இருக்க,
சரி ஓகே சுற்று அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2-3 நாள் இந்த மாதிரி தான் போயிருக்கும். நீங்களும் அங்கே போய் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேரும் டைம் கிடைக்கிறப்ப பேசிப்பீங்க. ஆனால் அவருக்கு ஒர்க் டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீ டைமில் அவருக்கு ஒர்க்காக இருக்கும். இப்படி தான் கரெக்டாக வந்துட்டு பேசிக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்குமா. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒர்க் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ப்ரெசன்டேஷன்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சு அந்த ப்ரெசன்டேஷன்லாம் ப்ரொஜெக்டெல்லாம் ஆன் பண்ணி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ஓகேவா. ஃபைனலாக அது வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு தான் அது வந்துட்டு கிடைக்கிது ஓகேவா. அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கிடைக்கிது. ஸோ செம ஹாப்பியாகிடுது. உங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாேருக்கும் ட்ரீட் கொடுக்குறாங்க, அதுக்காக பார்ட்டியெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்ட்டிக்கு வர மூட் எனக்கு இல்லை, நான் வீட்டிலே இருக்கேன், பட் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பியிருப்பீங்க. ஏன்னா அட்டன் பண்ணனா நல்லா இருக்காதுன்ட்டு. நான் இப்போது கிளம்புறேன், ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ கிளம்பி வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஓகேவா, அது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ நிறையா கண்ட்ரீஸ்லலாம் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் செலக்ட் ஆகியிருந்திருப்பீங்க. அவ்வளோ ஹாப்பியான விஷயம். ஸோ ஜிமின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. காலே வந்து போக மாட்டேங்குது. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. என்னடா அவன் கால் கூட போக மாட்டேங்குது, எங்கே இருக்கானோ இல்லையே. இப்போது ஃப்ளைட்லேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டேஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டுருக்குறீங்க ரோட்டில், நடு ரோட்டில். ஸோ அப்படி வந்துட்டுருக்கிறப்போ டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வந்து சட்டுன்னு ஒரு சடன் பிரேக் போட்டு ஒரு கார் நிற்கிது. கிட்டத்தட்ட முட்டி இருக்கும், அதாவது 2 இன்ச்சு கேப்பு தான். முட்டி இருந்தால் அவ்வளோதான், மேடம் பறந்துருப்பீங்க. அவ்வளோதான். திரும்பி பார்த்து அப்படியே செம ஷாக். அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, நெஞ்சை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க ஓகேவா. அவ்வளோ பயந்துருப்பீங்க. அது ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு அந்த கார் ஓட்டுவான்ல, ஸோ அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு கதவை போட்டு தட்டிகிட்டே இருக்கிறீங்க. கண்ணாடி இறக்குடா, வெளியே வாடா வெளியே வாடா, அவ்வளோ திமிரா உனக்கு, கண்ணு மண்ணு தெரியுதா என்ன, ரோட்டில் கார் ஓட தெரியாதா, உனக்கு எவன்டா லைசன்ஸ் கொடுத்ததா, அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறீங்க. அவன் வந்துட்டு டோர் அந்த விண்டோ ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறான். என்ன இவனுக்கு அவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசும் தெரிய மாட்டேங்குது. பேசாமல் கல் எடுத்து உடச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கல் தேடிட்டு இருக்கிறீங்க. கல்லும் கிடைக்க மாட்டேங்குது. அது நம்ம ஊராக ஈஸியாக கல் கிடைக்கிறதுக்கு. ஸோ அவங்களாம் ரோட்டை அப்படியே பள்ளிக்கு போகிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட அவசரத்துக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு கையை வச்சு குத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியே வாடான்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த விண்டோ அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. வடாப்பா உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் திறந்துடுறீங்க. ஸோ திறந்து அப்படியே உள்ளே கையை விட்டு சட்டு காலர் இருக்குதுல்ல, ஸோ காலரை பிடிச்சி இழுத்து வெளியே நிற்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா நிற்க வச்சு என்ன பண்ணுவோம், அடுத்த அடி தானே. ஸோ அப்படியே கையை ஓங்குறீங்க பாருங்கள். பார்த்தா ஜிமின்னு அவ்வளோதான். உங்களுக்கு கையை அப்படியே நிற்கிது. கண்ணை அப்படியே இமைக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் அவரும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்யூஷனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜிமினை மெதுவாக கண்ணத்தில் லைட்டாக அப்படி தட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அவருக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவரோட ஃபேஸ் வந்துட்டு டச் ஆகிற மாதிரி. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை பிடிச்சி கிள்னா அவருக்கும் வலிக்குது. ஸோ உங்களுக்கு கிள்ளி பார்க்குறீங்க, உங்களுக்கும் வலிக்குது. என்னது நிஜம்தானா ஜிமின் நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஏன் வேறு யாராவது வந்து அடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அது வந்து ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டக்குன்னு உங்களை தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கினதுமே உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அவ்வளோ கோவத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ டக்குன்னு உங்களை எப்படி தூக்கிக்கிறாரா. ஸோ தூக்கி எப்படி கறக்கன்னு சுற்றிட்டு இருக்காரு. நடு ரோட்டில் 2 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு செம ஹாப்பி ஆகிட்டு, எப்போ வந்து சொல்லவே இல்லை, நான் இந்த வரைக்கும் உனக்கு தான் ட்ரை பண்ணேன், காலே போகலை அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு கீழே இறக்கி விட்டு ஆமாம் இங்கே உள்ள வந்து என்ட்ரு ஆனதுக்கப்புறமா என்னோடய சிம் எதுவும் வேலையே செய்யலை. சரி ஓகே, அப்புறம் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீடா, வீட்டுக்கு நானே எங்கே போவேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் எங்கே தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. இதே ஹாஸ்டலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லையே நான் வீடியோ கால் பண்ணுறப்பெல்லாம் யாருமே பக்கத்தில் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, சிங்கிள் ரூம், தனியாக ரூம் வேணும்னு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தனியாக தான் இருப்பேன். நான் வீடெல்லாம் எடுத்து தாங்களே, ஹாஸ்டலில் தான் இருக்கேன். எவன் சமைக்கிறது அப்படிங்கிறீங்க. அடிப்பாவே, அப்போ இப்போ நான் எங்கே போய் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களா, எங்கேயோ போய் தங்குங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அப்படி சிரிச்சிட்டு நடந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது.
அட் த சேம் டைம் ஏன் அப்படி நடந்து போகிறீங்கன்னே தெரியல ஜிம்மை விட்டுட்டு. ஸோ ஜிம்மின்ட்டு அடி எங்கே நான் வந்துட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டுருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ நீங்கள் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கையில் ஒரு டிக்கெட்டை கொடுக்குறாரு. ஸோ பார்த்தா அது வந்துட்டு ஹனிமூன் டிக்கெட்டுக்காக. ஸோ அதுதான் ஆல்ரெடி வந்துட்டு கேன்சலாக பண்ணியிருப்பார். பட் திரும்ப வந்துட்டு டே வந்து சரி ஓகே நீ ஏன்டா அங்கேயே போகக்கூடாது, ஸோ அங்கேயே போ, அங்கேயே வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் ஜிம்மினும் வந்துட்டு லீவெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்காக இங்கே வந்திருப்பார். ஸோ இப்போ அது செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் ஜிமின் எனக்கு லீவு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்ளை பண்ண ப்ளீஸ், அதான் கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சுல, அப்ளை பண்ணலாம்ல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் சரி ஓகே இன்றைக்கி தான் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு, கண்டிப்பாக லீவ் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் அப்ளை பண்ணுறீங்க. அவங்க உங்களுக்கு 1 மந்த் லீவ் கொடுத்துட்றாங்க. செம ஹாப்பி. 2 பேரும் வந்துட்டு அங்கேருந்து அப்படி கிளம்புறீங்க. ஸோ ஃப்ளைட்டில் வந்துட்டு போவோம் இல்லையா, ஸோ வேறு ஒரு கண்ட்ரிக்கு தான் வந்துட்டு போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே மோஸ்ட்லி கடல் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். அவ்வளோ ஒரு மாதிரி செம ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஜிம் மட்டும் தான் போயிருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் உங்களை பார்த்துக்கிற விதம் அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நாளுக்கு நாள் அவர் மேலே இருக்கிற லவ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட குறைய மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இப்போது ஒரு வழியாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஃபுல்லாகவே நிறையா ப்ளேஸ் சுற்றி பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா ஒரு கேப் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 1 மந்த் முடியுது, ரிட்டன் வந்துட்டு வரீங்க. ஸோ வந்து பார்க்குறப்போ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே வைன், இப்போது நான் வந்துட்டு இங்கே ஒரு இது புக் பண்ணியிருக்கேன், ஸோ அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், உனக்கு என்ன நீ ஹாஸ்டலுக்கு போயிடுவேன், நாங்கள் போட்டோம், அதனால நான் ஹோட்டல் தான் புக் பண்ணியிருக்கிறேன், நான் கிளம்புறதுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் இது என்ன கேள்வி, நான் ஒன்று போகவே விட மாட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் 2 நாள் வந்துட்டு அங்கே ஹோட்டலில் தங்கியிருப்பீங்க. ஸோ 2 நாள் கழிச்சு அப்புறம் ஜிமின் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பாரு. எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 1 வீக் தான் நான் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த பக்கம் வந்துட்டு கரெக்டாக டே வந்து ஜிம்மிக்கு கால் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுக்கிறீங்க. என்னடி நீ ஃபோன் எடுக்கிற அப்படின்னு சொல்லவும், ஏன் புருஷா ஃபோன் நான் தான் எடுப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டாக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு சரி ஓகே அட்ரஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஒரு பார்சல் கொரியர் போடணும், உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுறாரா. கிஃப்டா, சரி ஓகே இதான் அட்ரஸ்ஸு, சீக்கிரம் அனுப்பிட்டு நாங்கள் இன்னும் 1 வீக் தான் இங்கே இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு ஃபோன் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. ஸோ 2 பேர் போய் கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்தா உங்கள் ஹைட்டுக்கு வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மாடியோ இவன் என்ன இவ்வளோ பெரிய கிஃப்ட் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியும் நீங்களும் வாய்ப்பு வந்துட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது டேக்கிட்டு இருந்தா 2 பேர் சிலக்கும். கிஃப்ட் வந்தால் பிரித்து பார்க்கணுண்டா பைத்தியக்காரங்களா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் 2 பேர் ஆளுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி நின்று அந்த கிஃப்டெல்லாம் அப்படி பிரித்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது, இந்த கிஃப்ட்டு கவரை ட்ராப் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதை பிரித்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பாக்ஸை பிரிக்கணும். ஸோ அப்படியே அந்த பாக்ஸை 2 பேர் பிரிச்சுட்டு ஃபுல்லாக அப்படி பிரித்து அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உள்ளேருந்து வெளியே குதிக்கிறாரு. ஸோ செம்ம ஷாக். 2 பேரும் அந்த சேர்லேருந்து கீழே விழுந்திருப்பீங்க. விழுந்து எழுந்துச்சு அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா டே தான். எப்படி உங்களுக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு ஆடி நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஜிம்மி 2 பேர்ட்டு பைத்தியக்காரா என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் உங்களோட கிஃப்ட்டு, அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு மாதக்கணக்கில் இங்கே வந்துட்டீங்க, என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல மச்சி, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா நீங்கள் என்ஜாய் பண்ண, நான் போகிறேன், எனக்கு லீவ் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜிம்மின் வந்து. எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் முடிஞ்சு, எனக்கு டைம் முடிஞ்சு, நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இது ஃப்ளைட்டு, இன்றைக்கி ஈவினிங்கே ஃப்ளைட் புக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இன்றைக்கி ஈவினிங் தான். ஸோ நான் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புனா தான் போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஜாயின் பண்ண முடியும் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே டே அப்படியே பார்த்துட்டு, நீ அங்கே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணு, ஆனால் நான் வரமாட்டேன், நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நானும் வந்துட்டு ஜெர்மனிலேயே வந்துட்டு இங்கேயே ஒரு
எப்படி சொல்கிறது, ஏர்லைன் கம்பெனியில் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நான் இனிமேல் இங்கே தான் பையன், நாம் 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹைஃபை போடுறாரு. உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிட்டு, நம்ம ஒன்றா இருக்க போகிறோமா அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி நின்றுருக்காரு. என்னடா அப்போ நான் ஒருத்தனவங்க எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், விட்டுட்டு வந்ததில்ல 1 மாதம் கடை போ, வருஷ கணக்கில் தனியாக சாவு, அப்போ தான் இந்த டேவோட அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. இன்றைக்கே கிளம்பணும், நீங்களும் இல்லை அவரும் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டு அப்படி இப்படி கஷ்டத்தோட கஷ்டமாக கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நீங்கள் டே தான் 2 பேரும் வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வரீங்க. நீங்கள் இல்லைங்க ப்ளீஸ், நான் வேணால் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்து அதெல்லாம் வேணாம், நீ எனக்காக அந்த அளவுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, அடிக்கடி வரேன், நீயும் வா ஓகேவா, 1 மந்த் நான் லீவ் எடுத்து வரேன், 1 மந்த் நீ லீவ் எடுத்துகிட்டு வா, ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஃப்ளைட் வர டைமே ஆகும் ஓகேவா, அது உள்ளே வரைக்கும் போயிருப்பார். ஸோ கரெக்டாக ஜிமின் உள்ளே போட்டே வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னடா நீ வேறு சும்மா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரா. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் காட்டுறாரு. என்னது அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. உனக்கு ஜெர்மனியில் ஒரு பெரிய ஏர்லைன் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, அதோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த லெட்டரை ஆடிட்டுருக்காரு. ஸோ ஜிம்மினுக்கு செம ஷாக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், வந்தேன்னா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஸோ ஜிம்மின் அங்கேருந்து திரும்ப ஓடி வந்துட்டுருக்காரு. ஓடி வந்து அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அண்ட் ஜிம்மின் 2 பேரும் செம பைலட் இல்லையா, ஸோ அதனால் 2 பேர்த்தோட காம்போ வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பேசஞ்சரை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. அவங்க போகிறப்போ வந்துட்டு ஃப்ளைட் டைமில் கூட வந்துட்டு அவங்க பேச்சு கொடுக்குறது வந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 பேர்த்தையும் ஒன்றாவே வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கிற அதே கம்பெனி இங்கே ஜெர்மனியில் வந்துட்டு ஒரு புது ஏர்லைன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இங்கே ஷிஃப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. ஸோ அதை தான் வந்துட்டு காட்டுறாரு. ஸோ ஜிம்மினுக்கு செம்ம ஹாப்பியாக எடுத்து நிஜமாவா அப்படின்னு சொல்லி, இல்லையா பின்ன 1 மாதம் இதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்ட தெரியுமா, நீ இல்லாமல் வந்துட்டு என்னால் வேலை செய்ய முடியாது, நான் இல்லாமல் உன்னால் வேலை செய்ய முடியாதுன்னு அவங்க மண்டையை கழுவி வாயக்கழுவி ஒரு வழியாக இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு வந்தேன். சரிடா உனக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு, பாய் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஜிம்மின் சிரிச்சுட்டு நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே நீங்கள் 3 பேரும் ஹக் பண்ண மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வீடு பார்க்கணுமா, அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு வந்து ஹாஸ்டல் மாதிரி ஒரு மேன்ஷனில் இருப்பார். நீங்கள் 2 பேர் தனியாக ஒரு வீடு எடுத்துருக்கீங்க ஓகேவா. ஸோ அப்படி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் போயிருக்கும். லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது. ஒன் டே வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் ஒர்க்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் கால் பண்ணி வரதுக்கு லேட் ஆகும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஜிம்மின் வந்து நேராக வந்து டேவோட ரூம் தான் வராரு. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வராரு. என்னடா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், நான் உனக்கு அன்றைக்கே சொன்னேன்டா என்னால் முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராரு. நீ பாரு உன் புராணம் எதுவுமே எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத, எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு டிப்ரெஷனாக இருக்குது, யார்கிட்ட பேசுன்னு தெரியல. அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நீங்கள் எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கேயும் போகல, தேவை பார்க்க தான் போனேன் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோதான் போயிட்டு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிவிட்டு நீங்களே ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து போய் படுத்து தூங்கிடுறீங்க. ஜிம்மின் வந்து தூங்கியிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சது எழுந்திரிச்சதுமே ஜிம்மின் தான் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரா. ஸோ அப்படியே வந்துட்டு அழகாக ஒரு கிஸ் வேறு கொடுக்குறீங்க. ஸோ ஜிம்மின் அதை வைப் பண்ணி விட்டுடுறாரு தூக்கத்தில். அவ்வளோதான் உங்களுக்கு வந்துச்சு பாருங்கள் கோபம். அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, ஓஹோ நான் கிஸ் பண்ணால் உனக்கு அது வந்துட்டு அவ்வளோ அழுக்காக இருக்கும், துடைக்கணுமோ, இதுவே அவள் பண்ணால் இனிச்சிட்டு இருந்திருக்கும் தானே, இன்னொன்று கேட்பியாமாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இங்கே ஜிம்மினுக்கு தூக்கமே தெரிஞ்சிடுது. காலையிலே வேணாடி அப்படிங்கிறாரு. என்ன காலையிலே வேணாம், உனக்கு நான் என்ன கன்னத்தில் கத்தி வச்சா கிழிச்சேன், மொத்தம் தான் நான் கொடுத்தேன், அதுக்கு எதுக்கு துடைக்கிற, இதுவே அவள் கொடுத்தா இனிக்குமா அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் ஹக் பண்ணா ஒரு மாதிரி பண்ணுற, நான் கிஸ் பண்ணா துடைக்கிறேன், உனக்கு என்ன பிடிக்கல அப்படி தானே,
அவளை மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு நார்மலாக எல்லா பொண்ணுங்களும் எப்படி பேசுவாங்க. ஸோ அதே ஃபார்முக்கு வந்துட்டீங்க. ஸோ எங்கள் ஜிம்மினுக்கு தினம் போராட்டமாக இருக்குது. இங்கே பாரு வயனா அப்படி இல்லை, நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்க, பயங்கர சண்டை. ஓகேவா, உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ எதுக்கு தொடச்ச அப்படின்னு கேட்குறீங்க. தூக்கத்தில் தொடச்சிருப்பண்டி அப்படிங்கிறாரு. ஆனால் அவள் சொன்னாலே கனவுல கூட உனக்கு அவள் தான் ஞாபகத்துக்கு வருவாளாம். அவள் கனவுல மொத்தம் கொடுத்தா உனக்கு இன்றைக்கி நான் நட்சத்திரம் கொடுத்தா கசக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மிந்துட்டு காலையில் விழுந்துறாரு. வயன் ப்ளீஸ், நீ ஸ்டார்டிங்கில் என்னடி சொன்னேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, இது மாதிரிலாம் நம்ம எதுவுமே நினைக்க மாட்டேன், நீங்கள் சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம லீட் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் நான் அந்த மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டேன், எனக்கு நீ போதும் அப்படி இப்படின்னு சொன்னல, இப்போ என்னடி திரும்ப இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற அப்படின்ட்டு காலையில் விழுந்துட்டாரு. சொன்னீங்க, ஏய் நான் ஏன் பேசுகிறேன்னா, நீ ஏன்டா அப்படி பண்ணுற, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கையும் குட்டி கை வந்துட்டு உங்களோட காலை பிடிக்குது. அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பாப்பா தான். மம்மி ப்ளீஸ் டேடியை விட்டுரு, டெய்லியும் திட்டாத அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இங்கே பாரிச்சுமி உனக்கும் சேர்த்து அடி விழும். என்ன 2 பேர் சேர்ந்துட்டு என்கிட்ட ஓவராக சண்டை போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மம்மி நீ தான் அப்பா கிட்ட சண்டை போடுற, ப்ளீஸ் டேடி பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் காலை தான் பிடிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்த்து டேடி நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அவன் அந்த மாதிரி அஸ்கி வயசில் சொல்கிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் மரியாதையே 2 பேரை காலை விட்டு எழுந்திரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜிமினும் வந்துட்டு ஜிமியை பார்த்து கண்ணடிக்க, ஜிமினை பார்த்து கண்ணடிக்க டபக்குன்னு காலை வாரி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் அதாவது ஆக்சுவலாக பெட்டுக்கிட்ட தான் நின்று இருந்திருப்பீங்க, அதனால வந்துட்டு எப்படின்னா பெட்டு மேலே விழுந்துடுறீங்க. ஸோ நீங்கள் காலை பிடிச்சது காலை வாரத்துக்கு தானே, அப்பனும் பொண்ணு சேர்ந்துருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவீங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க 2 பேர் வந்துட்டு உங்கள் மேலே ஏறிட்டு சும்மா கிச்செல்லாம் மூட்டி உங்களை சமாதானப்படுத்திடுவாங்க. ஸோ அப்படியே அவ்வளோ பெரிய சண்டை போகிற மாதிரி போகும். ஆனால் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் எண்டிங்கில் இப்படி தான் முடியும். ஸோ நல்லா ஹாப்பியாக வந்துட்டு சிரிச்சிட்டு விளையாடிட்டு 3 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஓகே டியர், ஸோ ஹாப்பி லைஃப் ஹாப்பி எண்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை எப்படி இருக்குது? நான் ஏதோ கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னு நினச்சி ஜபம் அதுக்கு இழுத்துட்டேனா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ப்ளீஸ் அதை எனக்கு சொல்லிட்டு போயிடுங்க. ராகவிடியர் நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோதான், அப்புறம் 2-3 பேர் சொல்கிறீங்க, மற்ற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஓகேவா டியர்? ஒரு 2 செகண்ட் தானே, ஒரு கமெண்ட் தானே, பண்ணிவிட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ். ஓகே சரி ஓகே. அண்ட் டேக் வந்துட்டு பேர் கேட்டிருந்தீங்கல்ல, நான் வந்துட்டு இதில் ஏன் டேக்கு பேர் போடல அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இந்த ஸ்டோரியில் டேக்கு வந்துட்டு பூஜா மேலே ஒரு கிரேஸ் வந்திருக்கும் இல்லையா, க்ரஷ்ஷு. ஸோ அதை வந்துட்டு டேக்கு தனியாக ஒரு 1 ஷாட்டாக போடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் சொல்லுங்கள், நான் வந்துட்டு டேக்கு இந்த பேஸ்லேருந்து ஏஜ் கேப் லவ் வித் மை ஃப்ரெண்ட் கசின், ஓகேவா? ஸோ இந்த டைட்டிலில் டேக் 1 ஷாட் போடட்டா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன், இல்லை அப்படின்னா அப்படியே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்களோட விருப்பம் தான், ஓகேவா? யோர் விஷ். ஓகே ஓகே டியர், சொல்கிறா சரங்க. ஓகே டியர், ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகேவா? அண்ட் சரங்க.